viewers, very good evening. This is Chennai car trainers. Bumper to bumper traffic அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டிராஃபிக்கான இடத்த தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு. சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு அவர். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த டிராஃபிக்கில் வேணால் என்னை கூட்டின்னு போங்க சார், நான் வந்து தூள் கலப்பும் அப்படின்ற மாதிரி தான் அவர் ரெடியாகிறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம், ரெடி டு டிரைவ் அப்படின்ற மெத்தடில் அவர் கரெக்டாக இருக்கார். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு குறையும் வைக்காமல் அழகாக கூட்டின்னு வந்து டிராஃபிக்கில் விட்டுருக்கேன். ஸோ இந்த டிராஃபிக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரியல் சக்ஸஸ் அவங்களும் காமிக்கிறாரு. நேராக போய் ரைட்டு, இந்த ரைட். ஆமாம்மா. ஸோ இந்த இடத்துல வந்து ரைட் டர்ன் பண்ண போகிறோம். ஏன்னா டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படியே ஸ்லோவாக ஓட்டிக்கணும். பக்கத்தில் ஆட்டோ, இந்த பக்கத்தில் டூ வீலர்ஸ் ஜிக்ஜாக்காக ஓட்டுவாங்க. அதாவது டூ வீலர் ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு பெரிய இதுதான். அவங்க டக்கு டக்குன்னு மூவ் ஆகிறதும் சரி, கட் பண்ணுறதும் சரி, எல்லாமே பண்ணுவாங்க. பட் நம்ம தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அலர்ட்டாக ஓட்டிக்கணும். இந்த டைமில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். சூப்பர். இந்த இடத்துல ரைட் டர்ன் பண்ணிக்கணும் சார், அவ்வளோதான். எக்ஸலண்ட். பி கூல் அண்ட் ஆல்வேஸ் ஹாப்பி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய உதாரணம். எஸ், இந்த இடத்துல அழகாக ரைட்டு மெதுவாக பார்த்தீங்களா, தூங்கலான்னு பார்க்குறாரு அவர். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தூங்கிட ட்ரை பண்ணுறாரு. இந்த இடத்துல லெஃப்ட்டு நேராக போயிட்டு சூப்பர். ரொம்ப ஒரு கிரேட்டான ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து சாரோட நைட் டைம் கிளாஸ், ஆல்ரெடி ஒரு நாள் நைட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் அந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்தது. டார்க் நைட்டு, குடோனு, கோகை இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஃபுல் டிராஃபிக் ரோடு. ஃபுல் டிராஃபிக் ரோட்டில் எப்படி ட்ரைவ் பண்ண பார்த்து லெஃப்ட்டில் பார்த்துங்க. ஃபுல் டிராஃபிக் ரோட்டில் எப்படி வண்டியை வந்து சேஃபாக ஓட்டுறது அப்படிங்கிற அந்த மெத்தடை தான் இப்போ நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. அதுதான் முக்கியம். ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து டென்ஷன் இல்லாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான் சொல்லணும். அந்த சக்ஸஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரோடு வந்து உங்களுக்கு தெரியும், இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெரிய மல்டி டாஸ்கான ஒரு ரோடு. ரெண்டாவது எல்லா வெஹிக்கிளும் வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக்காக போயிட்டு வரக்கூடிய ஒரு ரோடு. ரெண்டாவது இங்கே தான் வந்து எக்ஸ்பிரஸ் அவனியோ மால்ஸும் வர இங்கே தான் இருக்குது. இந்த மாலுக்கு பக்கத்தில் வந்து ஓட்டுறதுங்கிறது வந்து இப்போ நீங்கள் பார்ப்பீங்க கொஞ்சம் தூரத்தில் அவ்வளோ ஒரு டிராஃபிக் இருக்கும். ஓ சூப்பர். எல்லா வெஹிக்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து ஆப்போசிட்டில் வருவாங்க. நம்மளும் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிக்கணும். நைட்டில் இப்போ ட்ரைவ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் சாருக்கு வந்து ஒரு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ரெண்டாவது நைட்டில் வந்து ஒரு 2 டேஸாகவே நைட்டில் நாங்கள் ஓட்டுறதுனால அவருக்கு ஒரு சூப்பர் அனுபவம். ஆக்சுவலாக டேயில் வந்து இன்னும் சூப்பராக ஓட்டுவார். அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு. ஏன்னா நைட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1000 கன்று தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம ஆளுங்க வந்து ஜிக்ஸாக், ஜக்ஸாக், புக்ஸாக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கூடிய ஒரு மூமெண்ட் இது. எஸ், எப்படி சார் இருக்குது இந்த மாதிரி நைட் டைமில் சைட்டு ஒரு எக்ஸலண்ட்டாக ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஓட்டிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் கண்டிப்பாக உங்கள் வீடியோஸை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வியூவர்ஸ்க்கு பார்க்குறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எந்த அளவுக்கு வந்து காஸ்ட் வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குது, எந்த அளவுக்கு நாங்கள் எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுக்குறோம், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஸ்டார்ட் ஆஃப் நைட் டைம் ஓட்டுறேன், அதெல்லாம் ஒரு ஃபீலே இல்லை. ஆக்சுவலாக சும்மா ஏதோ நார்மலாக ஓட்டுற மாதிரி இருக்குது. என்ன கொஞ்சம் ஆளுங்க கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க. ஆமாம் அதுவுமே ஒரு அது ஜாலியாக எடுத்துக்கணும். பீக்குள்ள நாப்பி சூப்பர். ஸோ உங்கள் ட்ரைனிங், ஸோ நான் ஃபஸ்ட்டு யூடியூப் பார்த்து தான் நான் வந்தேன். சிக்னல் லெஃப்ட்டு. ஸோ நான் யூடியூப் பார்த்து தான் வந்தேன். யூடியூப்ல எனக்கு அஜித் எப்படி பண்ணுற, என்ன சொல்லித்தராரு, எல்லாமே ஓரளவுக்கு தெளிவாக இருந்தது. சூப்பர், யா குட்டு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சார் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவரை எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு டே வந்துட்டு நம்மளும் ஓட்ட முடியுமா, இது ரொம்ப டைம் ஆகுமா அப்படின்னு எடுத்துக்கும்போது ஃபஸ்ட்டு டேவே வந்துட்டு நீங்கள் தான் ஓட்டணும், இந்தாங்க ட்ரைனிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காரை கொடுத்துட்டு எனக்கு எப்படி ஃபுல் ரவுண்ட் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ எடுக்கும்போது தான், அதுவும் சிங்கிள் ஹேண்டில், உங்கள் காருக்கு நீங்கள் இந்த ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு அவரும் ரெக்கமெண்ட் பண்ணார். அவரும் காமிச்சார் எனக்கு. அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கே அப்படின்னு யோசிச்சு ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு டேவே நல்லாவே திருப்பினேன். அதுவே எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் சொல்லணும்னா அஜித் ரொம்ப ஒரு மோட்டிவேஷன், நல்ல மோட்டிவேட் பண்ணார். எப்படி பண்ணணும், தப்பு பண்ணாலும் இட் வாஸ் நாட் லைக் நம்ம ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே கொண்டு வரல. நிறைய பேர் யோசிப்பாங்க காசு ரொம்ப ஜாஸ்தியோ நம்ம ட்ரெயினில், ஜென்ரல் ட்ரைனிங் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒர்த் த மணின்னு தான் நான் சொல்லுவேன். மெயின் ரீசன் எதுக்குன்னா,
மற்றவங்க வந்து முக்கால்வாசி நேரம் ஸ்டியரிங் அவங்க கையில் தான் இருக்கும், நம்ம கையில் இருக்காது. அப்படி அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்க்கும்போது இவர் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தான். ஆனால் அவர் பக்கத்தில் உட்காந்து கிளியராக சொல்லித்தராரு எப்படி என்ன மாதிரி ஓட்டணும். ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வர ஹீ இஸ் லைக் ரெடி டு ஹெல்ப் அஸ் அவுட் வித் தட் அண்ட் சே ஓகே இதெல்லாம் தான் இருக்குது, இப்படி தான் ஓட்டணும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்கிறது, இட்ஸ் வர்த் த மணின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார், அதுதான் வந்து உங்களோட சக்ஸஸ்ஸு. இப்போ சார் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ங்கிறத ஃப்ரண்ட்டில் பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ எந்த அளவுக்கு வந்து அவர் ரெடி பண்ணியிருக்கிறோன்னு. ஒயிட்ஸ் ரோடை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லக்கூடாது, பட் ஒரு அந்த லெவலில் தான் இருக்கும். பட் ஒரு பயங்கரமான ஒரு டிராஃபிக் உள்ள ஒரு ரோடு இது. ஸோ இந்த டிராஃபிக் உள்ள ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா சொல்லி கொடுத்து அவரை வந்து பக்காவாக இம்ப்ரூவ் பண்ணி கூட்டின்னு வந்துட்டோம். ஸோ இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க, இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 4-5 நாள்லேயே வந்து பார்ப்பாங்க, என்னப்பா இது இவரை இந்த அளவுக்கு வந்து ரெடி ஆகிட்டாரு வண்டியை ஓட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். நிஜமாவே வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் வண்டி ஓட்டுறவங்க கூட இந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பயம் இல்லாமல் ஓட்ட மாட்டாங்க. பட் ஆனால் இவர் வந்து கிளாஸாக ஓட்டுறாரு அப்படிங்கிறது எல்லாரும் யோசிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அப்படின்னா சென்னை கார் ட்ரெயினர்ஸோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் தான் சொன்னோம். நீங்களும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், என்ஜாய் பண்ணி ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சென்னை கார் ட்ரெயினர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 2 வீலர் அண்ட் 4 வீலர், பி கூல் ஆல்வேஸ் ஹாப்பி. சக்ஸஸ் மட்டும் தான் எங்ககிட்ட, ஃபெயிலியர் கிடையாது. அதனால் நீங்கள் துணிஞ்சு ஜாயின் பண்ணுங்கள், சக்ஸஸோடு போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என்ன சார் சொல்கிறீங்க? தேங்க்யூ வியூவர்ஸ். ஹாய், ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபைனல் டே 10th டே ஹைவே ட்ரைனிங். ஸோ 10 டேஸில் நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன், என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சென்னை கார் ட்ரைனர்ஸ்னால 10 டேஸ் இஸ் நாட் அ லாங் டைம், அதனால் சின்ன டைமில் வந்து எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி கம்மியான டயத்தில் ஆனால் நல்ல ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கணும், காரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சேருங்க, நல்ல கற்றுக்கலாம். 10 டேஸில் எல்லா இடத்துக்கும் ஓட்டுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் சேருங்க சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ. Bye.